Students, நம்ம இந்த வீடியோல CBSE Class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான Chapter 5 Exercise 5.5ல இருந்து Question number 14 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் எல்லா எக்ஸசைஸும் நம்ம சேனல்ல இருக்க தேவைப்பட்ட ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, cos x to the power y, cos y to the power x, இதுல இருந்து dy by dx கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல. இங்க டினாமினேட்டர்ல பாருங்க dx இருக்கு. அப்ப நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு x தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஆனா இதை டைரக்டா நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஏன்னா கீழே வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் இருக்கு, மேல வந்து அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன். இப்படி ஃபங்க்ஷனோட பவர்ல வேற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி வேரியபிள் கொடுத்துருக்காங்கன்னா டைரக்டா என்ன பண்ணக்கூடாது, டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மேல இருக்கிற வேரியபிளை கீழே இறக்குறதுக்கு நமக்கு லாக் வேணும். லாக் இருந்தால் அது கீழே இறக்கிடலாம். அப்போ டேக் லாக் ஆன் போத் சைடு ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். ஸோ ரெண்டு பக்கமும் நம்ம லாக் எடுக்க போறோம். இப்படி எடுக்கும்போது இது என்ன ஆயிடும், log of cos x to the power y ன்னு வரும். இங்க வந்து log of cos y to the power x அப்படின்னு கிடைக்கும். நம்மளோட பேசிக் ரூல். இப்போ log of a power m அப்படின்னு இருந்துச்சுன்னா m வந்து இப்படி முன்னாடி எடுத்துட்டு போயிட்டு m into log a அப்படின்னு எழுதிக்கலாம். இதான் பேசிக் ஃபர்ஸ்ட் ரூல் லாக்ல. அது மாதிரி இந்த y முன்னாடி கொண்டு போயிட்டு y into log of cos x. அதே மாதிரி இங்க இந்த x பவர்ல இருக்க முன்னாடி போயிடும். அப்போ x into log of cos y அப்படின்னு எழுதிக்கலாம். எழுதியாச்சு. இப்போ நார்மலா மல்டிபிளிகேஷன்ல டேர்ம்ஸ் வந்துச்சு. இப்போ என்ன பண்ணிடலாம், டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போறோம். இது டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு இது ரெண்டு டேர்ம் மல்டிபிள் இருக்கிறதுனால யூவி அப்ளை பண்ணணும். ஸோ ரெண்டு டேர்ம் மல்டிபிள் இருந்து அவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா முதல்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் யூ டேஷ் அடுத்து வி அப்படியே எழுதிக்கணும். அடுத்து யூ அப்படியே எழுதிட்டு வியை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்படிதான் ரெண்டு டேர்ம் மல்டிபிள் இருந்தா டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கான ரூல். இது வந்து டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போறோம். இதுல முதல்ல இந்த ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy by dx அப்படின்னு கிடைக்கும். இந்த log of cos x அப்படியே எழுதிடலாம். ஸோ log of cos x ன்னு எழுதிக்கிட்டோம். அடுத்து பிளஸ் போட்டுக்கோங்க, ஏன்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு, இதை அப்படியே எழுதியாச்சு. இப்போ இந்த ஒய் எடுத்து அப்படியே எழுதிட்டு log of cos x டிஃபரன்ஷியேட் பண்ணணும். log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x வரும். அப்போ log of cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by cos x அப்படின்னு கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் இந்த cos x போய் டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஏன்னா இது log பண்ணா 1 by x, திருப்பி இந்த x பண்ணி எதுவுமே எழுதல. ஏன்னா x வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணா 1 தான் வரும். அதனால தான் அவங்க எழுதுறது இல்லை. இங்க cos x டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், மைனஸ் sin x வரும். அதை கண்டிப்பா இவங்க கூட மல்டிபிள் இங்க எழுதணும். ஸோ மைனஸ் sin x அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த சைடு டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. ஈக்குவல் டு அதே மாதிரி இப்போ இவங்களையும் நம்ம யூவில டிஃபரன்ஷியேட் பண்ணணும்ல. முதல்ல x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 வந்திருக்கும். அப்புறம் இந்த log of cos y அப்படியே எழுதிக்கலாம். ஏன்னா ஒருத்தரை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு ஒருத்தர் அப்படியே எழுதணும். ஸோ x டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு, log of cos y அப்படியே எழுதியாச்சு. பிளஸ் போட்டு இப்போ x எடுத்து அப்படியே எழுதிட்டு log of cos y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது log x மாதிரி இருக்கு. அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by cos y ன்னு வரும். அதுக்கப்புறம் இந்த cos y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் sin y ன்னு கிடைக்கும். அப்போ மைனஸ் sin y அப்படின்னு எழுதிக்கலாம். அப்புறம் இந்த ஒய்யையும் போய் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஏன்னா இது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒய் வந்ததுன்னா ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணி டெஃபினட்டா ஒரு dy by dx அப்படின்ற டேர்மே நீங்க எழுதிருக்கணும். ஸோ இதான் நம்மளோட மொத்த டிஃபரன்ஷியேஷனும். இதுல இங்க இந்த டேர்ம்ல ஒரு dy by dx இருக்கு, இந்த டேர்ம்ல ஒரு dy by dx இருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரே சைட்லயும் இவங்க ரெண்டு பேரும் ஒரே சைட்லயும் எடுத்துட்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற டேர்ம்ல dy by dx எல்லாம் இந்த சைடு கொண்டு வர போறோம். நம்ம கிட்ட இங்க வந்து dy by dx ஆஃப் log of cos x இருக்கு. இப்போ இங்க இருக்கிற டேர்ம் இந்த சைடு எடுத்துட்டு வர போறோம். இங்க எடுத்துட்டு வரதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இங்க வந்து மைனஸ் sin x by cos x ன்னு இருக்கு. அதை நம்ம என்னன்னு எழுதிக்கலாம், மைனஸ் tan x ன்னு எழுதிக்கலாம். இப்போ மைனஸ் ஆஃப் இங்க ஒரு y into tan x அப்படின்ற டேர்ம் இந்த பக்கம் இருக்கு. இங்க வந்து 1 into anything அதே தானே, அதனால log of cos y அப்படியே வந்திருக்கும். இங்க பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இங்க ஒரு sin y இருக்கு, இங்க ஒரு cos y இருக்கு. அப்போ இது என்ன ஆகும், tan y ஆயிடும். இங்க ஒரு x இருக்கிறதுனால இது x into tan y ன்னு வந்திருக்கும். இங்க ஒரு dy by dx இருக்கு. இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிட்டு எழுதும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ இந்த dy by dx இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துக்கலாம். ஸோ dy by dx log of cos x இந்த பக்கம் இருந்துச்சு. இந்த மைனஸ் டேர்ம் இந்த பக்கம் வந்தா பிளஸ் ஆயிடுச்சு. பிளஸ் x into tan y dy by dx அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த சைடு இந்த அங்க போயிடுச்சுன்னா இங்க மிச்சம் யார் மட்டும் இருப்பா, log of cos y மட்டும் இங்க இருந்திருக்கும். இந்த பக்கம் இருக்க மைனஸ் y tan x அந்த பக்கம் வந்தா பிளஸ் y டைம் tan x அப்படின்னு கிடைச்சிருக்கும். எழுதியாச்சு. லாஸ்ட் ஸ்டெப், இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் dy by dx இருக்குல்ல, காமனா வெளியில எடுத்துருங்க இந்த மாதிரி. ஸோ dy by dx வெளில எடுத்துட்டோம்னா இங்க பேலன்ஸ் யார் இருப்பா, log of cos x இருக்கும் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல. செகண்ட் டேர்ம்ல x into tan y மட்டும் இருந்திருக்கும். ஈக்குவல் டு அந்த பக்கம் log of cos y பிளஸ் y டைம் tan x இருக்கு. இங்க மல்டிபிள் இருக்க டேர்ம் அந்த பக்கம் போனா என்ன ஆயிடும், டிவைட் ஆயிடும். அப்ப நம்ம சொல்லிடலாம் dy by dx is equal to log of cos y plus y time tan x numerator
டினாமினேட்டர்ல இங்க மல்டிபிள் இருந்து இங்க வர டேர்ம் அப்படியே கீழே வந்திருக்கும். அப்ப log of cos x plus x time tan y அப்படின்னு கிடைக்குது. இதுதான் உங்களோட சரியான dy by dx ஓட ஆன்சர். இப்ப அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். x into y is equal to e to the power x minus y அப்படின்னு இருக்கு. இங்க வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் இருக்கு. அதை ரிமூவ் பண்ணா நம்ம log எடுத்தா ரிமூவ் ஆயிடும். ஏன்னா log e யோட வேல்யூ வந்து ஆக்சுவலா 1. ஏன்னா இங்க நம்ம பேஸ் இல்லைன்னா நம்ம ஈன்னு எடுத்துப்போம். இது ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா இதோட ஆன்சர் என்னது 1. ஸோ இந்த e வந்து ரிமூவ் பண்றதுக்காக டேக் log on both side அப்படின்னு பண்ணிக்க போறோம். ஸோ டேக் log on both side, ரெண்டு பக்கமும் log எடுத்துக்கலாம். ஸோ log of xy இந்த பக்கம் என்ன கிடைக்கும்னா log of e to the power x minus y அப்படின்னு கிடைக்கும். நம்மளோட லாகோட ரூல்ஸ்ல இப்ப பாருங்க, இதெல்லாம் நம்மளோட ரூல்ஸ். log of x into y இருந்துச்சுன்னா அதை பிரிக்கும் போது log x plus log y வரும். அதான் இங்க பண்ண போறோம். ஸோ இது வந்து log x plus log y மாறிடும். ஏன்னா இங்க மல்டிபிள் இருந்தாங்கல்ல, லாக உள்ள கொண்டு போகும்போது அடிஷன் ஆயிடுவாங்க. இது மாதிரி e to the power x minus y இருக்கு. லாக்ல இங்க இந்த மாதிரி பவர் இருந்துச்சுன்னா அந்த பவரை முன்னாடி கொண்டு போய்க்கலாம். அப்ப இந்த x minus yன்ற டேர்ம் இப்படி முன்னாடி கொண்டு வந்துட்டு இங்க log e அப்படின்னு எழுதிடலாம். log e யோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி என்னன்னு தெரியும், 1ன்னு தெரியும். அதனால இந்த டேர்மை நம்ம 1 ஆக்கிடலாம். ஸோ 1 into anything அதே தானே. அப்ப log x plus log y is equal to x minus y அப்படின்னு கிடைக்குது. இப்ப நார்மல் டேர்ம்ஸ் அடிஷன் சப்ட்ராக்ஷன்ல வந்தாச்சுல, இப்போ டிஃபரன்ஷியேட் கொடுங்க. டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்றோம். log x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், 1 by x plus log y டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by y வரும். திருப்பி இந்த y வந்து வித் ரெஸ்பெக்ட் டு x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு ஒரு dy by dx வந்திருக்கும். ஏன் log x பண்ணிட்டு x பண்றது இல்லைன்னா x வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணா 1 தானே வரும். அதனால அதை நம்ம எழுதுறது இல்லை. ஈக்குவல் டு இங்க x வித் ரெஸ்பெக்ட் டு x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 வரும். மைனஸ் y வித் ரெஸ்பெக்ட் டு x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy by dx அப்படின்னு கிடைச்சிருக்கும். நமக்கு தேவை dy by dx தானே. இப்போ dy by dx எல்லாம் ஒரு சைடு, நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இங்க இதுல dy by dx இருக்கு. இங்க 1 by y times dy by dx அப்படின்ற டேர்ம் இருக்கு. இந்த பக்கம் இருக்க மைனஸ் dy by dx அங்க போனா பிளஸ் ஆயிடும். இப்போ பிளஸ் dy by dx கிடைச்சிருக்கும். ஈக்குவல் டு இங்க நம்ம கிட்ட ஒரு 1 இருக்கு. இந்த பிளஸ் 1 by x அந்த பக்கம் வந்தா மைனஸ் 1 by x அப்படின்னு கிடைக்கும். எழுதியாச்சு. ஸோ இவங்க கிட்ட இந்த dy by dx காமனா எடுத்துடலாம். அப்படி எடுக்கும்போது இங்க பிராக்கெட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 1 by y ரிமைனிங் இருக்கு. இங்க வந்து எதுவுமே இல்லாததுனால 1 by 1 அதான் 1 தான். ஸோ 1 by 1 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இந்த பக்கம் 1 மைனஸ் 1 by xன்னு இருக்கு. ஆக்சுவலா இது வந்து டினாமினேட்டர்ல என்னன்னு எழுதிக்கலாம், 1ன்னு எழுதிக்கலாம். டினாமினேட்டர் ஒரே மாதிரி இல்லைன்னா எல்சிஎம் எடுத்துப்போம் இல்லையா, நம்ம அந்த எல்சிஎம் எடுத்துக்கலாம். x into 1 என்னது x, 1 ones are 1 by 1 into x x அப்படின்னு கிடைக்குது. அதே மாதிரி இங்கேயும் வந்து சிம்பிளிஃபை பண்ணி அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டோம்னா dy by dx கிடைச்சிரும். dy by dx வந்து இங்க வந்து ஃபிராக்ஷன் அடிஷன்ல இருக்கு. டினாமினேட்டர் டிஃபரெண்டா இருக்கிறதுனால 1 into 1 1 1 into y y by y அப்படின்னு கிடைக்குது. இங்க x minus 1 by x இருந்தது. நமக்கு தேவை dy by dx தானே. இப்போ dy by dx is equal to இங்க இருக்கிற x minus 1 by x அப்படியே தான் இருக்கும். இங்க ஃபிராக்ஷன்ல மல்டிபிள் இருக்கிறதுனால அந்த பக்கம் போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆயிடும். அப்போ y by 1 plus y அப்படின்ற டேர்ம் கிடைக்குது நமக்கு. இதை மல்டிபிள் பண்ணி இப்படி எழுதிக்கலாம். நியூமரேட்டர் மல்டிபிள் பண்ணியாச்சு, டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணியாச்சு. 16th கொஸ்டின் பார்க்குறோம். ஃபைண்ட் த டெரிவேட்டிவ் ஆஃப் த ஃபங்க்ஷன் கிவன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு 4 டேர்ம் மல்டிபிள் கொடுத்துட்டு ஹென்ஸ் ஃபைண்ட் த எஃப் டேஷ் ஆஃப் 1ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் டேஷ் ஆஃப் 1 அப்படின்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிச்சு அந்த எக்ஸோட பிளேஸ்ல 1 சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்றது அதோட அர்த்தம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸை ஒய்ன்னு எழுதிக்கோங்க. லெட் ஒய் இஸ் ஈக்குவல் டு இந்த கொஸ்டின் எஃப் ஆஃப் எக்ஸே வச்சுக்கூடாது, எஃப் ஆஃப் எக்ஸை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ y is equal to இங்கே இருக்கிற கொஸ்டின் 4 டேர்ம் மல்டிபிள் இருந்தால் டேரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது uv wx 4 டேர்ம் வரும். நம்ம எப்போவுமே 4 டேர்ம் மல்டிபிள் இருந்தால் அது லாக் எடுத்து அதை அடிஷனாக மாற்றிட்டு தான் நம்ம சம் அப் பண்ணணும். அதுதான் நமக்கு ஈஸி. ஸோ டேக் லாக் ஆன் போத் சைடு, ரெண்டு பக்கமும் லாக் எடுத்துக்க போகிறோம். அப்போ இந்த ஒய்ன்றது என்னவாயிடும்னா லாக் ஒய் ஆகிடும். இந்த பக்கம் லாக் ஆஃப். ஸோ இது லாக் ஆஃப்னு இவங்க 4 பேர் மல்டிபிள் இருக்காங்களா, லாக உள்ள கொண்டு போகும்போது மல்டிபிள் இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் என்னவா மாறிடும், ஆட் ஆகிடும். அப்போ லாக் ஆஃப் 1 plus x, லாக் ஆஃப் 1 plus x squared plus லாக் ஆஃப் 1 plus x power 4 plus லாக் ஆஃப் 1 plus x power 8ன்னு எழுதிக்கலாம். எழுதியாச்சு. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுறது ஈஸி, ஏன்னா எல்லாமே அடிஷனுக்கு வந்துட்டாங்கல்ல. ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போகிறோம். லாக் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 1 by y. திருப்பி ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy by dx அப்படின்னு கிடைக்குது. dy by dxன்றதான் உங்களோட f dash of x ஆக்சுவலாக. இப்போ இதுவும் log x மாதிரி இருக்கு. log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by x தானே. அப்போ 1 by 1 plus xன்னு எழுதிக்கலாம். திருப்பி இந்த உள்ள இருக்கவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 பண்ணால் 0 வரும், x பண்ணால் 1 வரும். ஸோ இன்ட்டு 1 ப்ளஸ் இது வந்து log x மாதிரி இருக்கு. அப்போ 1 by
எக்ஸ் எக்ஸுக்கு பதிலாக 1 + x² இருக்கு. இதை டிஃபரன்ஷியேட் இந்த உள்ள இருக்க டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணது 1 பண்ணா 0 ஆயிடும். x² டிஃபரன்ஷியேட் பண்ணா 2xன்னு வரும். ஏன்னா x⁴n பேட்டர்ன். x⁴nன்ற டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணா n × x⁴n - 1 வரும் இல்லையா அந்த ரூல். ஸோ x² பண்ணா 2x⁴2 - 1 அதான் 2x வந்திருக்கு. ப்ளஸ் இது log x மாதிரி இருக்கு. டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/1 + x⁴. x⁴ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 4x³ அப்படின்னு கிடைச்சிருக்கும். ப்ளஸ் இங்க log of x மாதிரி இருக்கு. டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/x ஃபார்ம் வந்துரும். அப்புறம் x⁴8 டிஃபரன்ஷியேட் பண்ணா 8 × x⁴7 அப்படின்னு கிடைக்கும். இப்படி எழுதியாச்சு. இப்போ இதுல நம்மளோட கொஸ்டின்ல dy/dx மட்டும் தான் வேணும். ஏன்னா dy/dx தான் நம்மளோட f'(x). அப்போ இந்த டினாமினேட்டர்ல இருக்க y நமக்கு வேண்டாம். அந்த பக்கம் எடுத்துட்டு போனா என்னவாயிடும்? மல்டிப்ளை ஆயிடும். அப்போ dy/dx = y மல்டிபிள் பை இங்க இருக்கிற டேர்ம்ஸ்ல 1/1 + x இருக்கு. இந்த 2x இப்படி மேல எழுதிக்கலாம். 2x/1 + x² + 4x³ இந்த 1 இந்த 4x³ கீழே x⁴ + 8 × x⁴7/1 + x⁴8 அப்படின்னு இருக்கு. இந்த yன்றது வந்து ஆக்சுவலா நம்மளோட given question தான். அப்ப இந்த yக்கு பதிலா இந்த given question எடுத்து என்ன பண்ணிக்கலாம்? சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த dy/dxன்றதான் f'(x). நம்மளோட கேள்வியில என்ன கேட்டிருக்காங்கன்னா find f'(1) கேட்டிருக்காங்க. அப்ப இந்த f'(x) நம்ம கண்டுபிடிச்ச கொஸ்டின்ல எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் 1 போட்டுக்கணும். இது முதல்ல 1 + 1 2ன்னு கிடைச்சிரும். மல்டிபிள் பை இதுல 1 போட்டா 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான். 1 1 கூட ஆட் பண்ணும்போது திருப்பியும் 2 தான். இது 1 இங்க ஒரு 1/4 1/4ம் 1 தானே. இப்போ 1 + 1 இங்கேயும் 2 தான் வரும். இங்கேயும் 1 + 1 வந்து 2 தான் கிடைச்சிருக்கும். இங்க உள்ள பிராக்கெட்டுக்குள்ள 1 இது 1 + 1 2 மேல வந்து 2 1s are 2 வரும். இங்க 1 + 1 2 தான். பிளஸ் இங்க 4 1³ 1 தான். 4 1s are 4. கீழே வந்து 1 + 1 தான். ஏன்னா 1/4 1 தானே. இப்போ 2 மேல 8ம் கீழே வந்து 2ம் கிடைச்சிருக்கும். எடுத்தோன்னே இதை கேன்சல் பண்ணாதீங்க. ஏன்னா டினாமினேட்டர் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஈஸியாக அதை என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 வருது. இங்க மல்டிபிகேஷன் மல்டிபிள் பை இவங்க எல்லாமே அடிஷன்ல ஃபிராக்ஷன்ல இருக்கிறதுனால எல்லாருக்கும் காமன் டினாமினேட்டர் 2 எடுத்துட்டு நியூமரேட்டரை இப்படி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா காமன் டினாமினேட்டர் வச்சு ஆட் பண்றதா நமக்கு ஈஸி. இந்த 2வையும் இந்த 16ஐயும் என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 8 மல்டிபிள் பை இதை ஆட் பண்ணும்போது நமக்கு 15 கிடைக்குது. 8 5s are 40. ஸோ 120. ஸோ 120 அப்படின்றத உங்களோட சரியான ஆன்சர். f'(1) என்னன்னு கேட்டிருந்தாங்க. 120 அப்படின்றத உங்களோட சரியான வேல்யூ. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.